சமீபத்தில ஜோதிகாவுடைய ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதில வந்து அவங்க சொன்ன ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து மும்பை பொண்ணு. ரொம்ப போராடி தான் வந்து இந்த பாலிவுட்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைத்தபோது அந்த முதல் படம் சரியா போகல. அப்படின்றது வழக்கம் போல இந்திய சினிமாவில் எல்லா இதுலயும் உண்டு வந்து. அந்த முதல் படம் சரியா போகலன்னா, அதில நடிச்ச ஹீரோ, அப்புறம் ஹீரோயின், காமெடியன், டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் ஒரு பின்னடைவு ஏற்படும் வந்து. சென்டிமெண்ட் இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஃபர்ஸ்ட் படம் சரியா போகாத ஒரு ஹீரோயின், அப்ப ஹீரோ இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் எனக்கும் வந்தது. அதன் பிறகு நான் போய் நிறைய பாலிவுட் கம்பெனிகள்லையும், படங்கள்லையும் வந்து வாய்ப்பு கேட்கும்பொழுது, இந்த முதல் படத்தை காரணம் காட்டி யாரும் எனக்கு சரியான வாய்ப்பு குடுக்கல. அதே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன வேஷங்களா குடுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு பெரிய அதில விருப்பம் இல்லை. அப்படியே நான் வந்து சவுத் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சேன். தென்னிந்திய படங்களுக்கு வர ஆரம்பிச்சோனே, இந்த தென்னிந்திய படங்கள் அப்படி என்ன வந்து கொண்டாட ஆரம்பிச்சது. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு தொடர்ச்சியா நடிக்க ஆரம்பிச்சோனே, அப்படி வந்து அங்க பிஸி ஆயிட்டேன். என்னுடைய ஒட்டுமொத்த திறமையும் இதில காட்ட ஆரம்பிச்சேன் இந்த படங்கள்ல. குறிப்பாக தமிழ்ல எனக்கு அவ்வளோ கதாநாயகிக்கான வெறும் கதாநாயகா மட்டும் இல்லாமல் நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் குடுத்து எனக்கு வந்த படங்கள்லாம் நிறைய அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால. எனக்கு அந்த ஒரு படம் இந்தியில தோல்வி அடைஞ்சோனே, அந்த கோபத்துடைய வெளிப்பாடு இங்க நல்ல நல்ல கதைகள்லாம் சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்தில பாலிவுட்லயே என்ன நினைச்சுட்டாங்க, நான் வந்து சவுத் இந்தியன் பொண்ணு தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து நிறைய இந்தி படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன். திருமணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்குன்னு ஏறக்குறைய சூர்யா ஃபேமிலியே வந்து அங்க மும்பையில செட்டில் ஆயாச்சு. இது சொல்ல வரதுக்கு காரணம் என்னன்னா, சூர்யா புறநானூறு படத்தை ஏன் புறக்கணித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதில் ஆளுகளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க வந்து. புறநானூறு சுதா கொங்குரா இயக்கத்தில் உருவாக இருந்த படம் வந்து ஒரு இந்தி போராட்டத்தினுடைய பின்னணியை வைத்து அந்த கதை ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்தி பேச மாட்டேன் போடா அப்படின்ற அளவுக்குலாம் இருந்தது வந்து ஒரு இந்தி போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவருடைய ஏறக்குறைய அவருடைய பயோபிக் மாதிரியான ஒரு விஷயமா அது அவங்க டிக்ளேர் பண்ணல. அதனால் யார் பேருன்னு நம்ம சொல்லக்கூடாது. சொல்ல மதுரையை பின்னணியாக வைத்து அமெரிக்கன் காலேஜெல்லாம் அந்த படத்தினுடைய ஷூட்லாம் நடத்துகிற மாதிரியான ஒரு பிளான்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கு எந்த இடத்துல வந்து சுதா கொங்குராவுக்கும் சூர்யாவுக்குமான பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு நாம் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். இவங்களுடைய சுதா கொங்குரா கொடுத்த அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை அவங்களுக்கு தெரியாமல் வேற ஒரு டைரக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்டார் சூர்யா. அதனால் அவங்க கோபமாயிட்டாங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க வந்து அதை அவங்ககிட்ட சொல்லிட்டு போயே காட்டியிருக்கலாமே. ரைட்டு நான் மேடம் அவர்கிட்ட படிக்க கொடுக்கட்டுமா, கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மேபி வந்து. இன்னொரு விஷயம் என்ன போகுதுன்னா, ஜோதிகா தான் வந்து ஜோதிகா அந்த ஸ்கிரிப்டை படித்து ஜோதிகாவோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் அதாவது சூர்யா மட்டும் கதை கேட்கல, நானும் சேர்ந்து அவருக்கான கதையை சூஸ் பண்ணுவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஜோதிகா சேர்ந்து கதை கேட்க ஆரம்பித்ததுனால தான் சூர்யாவுக்கு நிறைய ஃபெயிலியர் படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் விடுங்க. அப்படி ஜோதிகா கேட்கும்பொழுது இந்த இந்தி எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குல்ல, இந்த எமோஷனல் காட்சிகள், சென்டிமெண்ட்டு, அப்புறமா கொஞ்சம் ஆக்ரோஷமான வசனங்கள், குறிப்பாக அந்த நார்த் இந்தியன்ஸை தாக்கி பேசக்கூடிய வசனங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் வந்து தவிர்க்கலாம், இதையெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க உள்ளே வந்து நுழைஞ்சதுனால அதை வந்து ஒரு எப்படி நான் வந்து ஒரு படைப்பாளி, எனக்கு என்னென்னு ஒரு ஹீரோ எப்படி டிசைன் பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஏன் 3வது நபராக இங்கே வந்து பண்ணுறீங்க, இங்கே இதுக்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னு சுதா கொங்குரா டென்ஷன் ஆகி இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க வந்து. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை கூட சூர்யாவே நம்ம போய் மும்பையில் செட்டில் ஆகிட்டோம், அங்கே ஒரு மினி தொழிலதிபராக மாறிட்டார். அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க. அங்கே மும்பையில் உள்ள ஏர்போர்ட்டு பார்க்கிங்லாம் இவர் தான் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறதா ஒரு தகவல்லாம் வருது. பாந்திரா ஏரியாவில் ஒரு பிரமாதமான வீடே வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்தி பேச மாட்டோம் போடா, இந்திக்காரனே என்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி படங்கள் நடித்தா எப்படிங்க அதெல்லாம் வந்து ஏற்றுப்பாங்களா? அங்கே போய் நம்ம தொழில் பண்ண தேவையில்லையா அப்படின்னு சூர்யா அதுலேருந்து விலகிட்டதாக சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு நண்பரும் சொன்னார், மும்பையில் வந்து அது வந்து மராத்திங்க, அங்கேயே என்னென்னா அவங்களே நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இந்திக்காரன் உத்தரப்பிரதேசிலேருந்து பீகார்லேருந்துலாம் இங்கே வந்துட்டீங்க. இங்கே இருக்கிற மகாராஷ்டிரக்காரனுக்கு இந்த மண்ணின் மைந்தனுக்கு எதுவுமே வேலை இல்லாமல் போயிடுச்சு. இவங்களாம் நாங்களாம் சும்மா கிடக்கிறோம். இங்கே மும்பையை ஆள்றதே வந்து அம்பானியும் அதானியும் தான். நாங்கள் என்ன பேருக்கு தான் நாங்கள் வந்து மகாராஷ்டிரி, நாங்கள் தான் பேருக்கு தான் மராத்தி. இங்கே மராத்தி படங்களே வந்து குடிசை தொழில் படங்கள் மாதிரி மாறிடுச்சு.
இந்த ஹிந்தி படங்கள் தான் ஆக்கிரமிச்சிட்டு அது அவர் பால் தாக்கரே காலத்துலேருந்து பால் தாக்கரேலாம் வந்து அதுக்கு பெரிய குரல்லாம் கொடுக்க ஆரம்பித்து அது ஒரு பெரிய அளவுக்கு வந்து மராத்தியர்கள் இல்லாதவங்களாம் இங்கே வெளியே போயிடுங்கன்ற அளவுக்குலாம் வந்து கொந்தளிப்புலாம் ஏற்பட்டது. வெறும் மராத்தியர்கள் மட்டும் இருந்திருந்தால் மும்பைன்ற அந்த மாநகரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. அதையும் ஒரு பக்கம் பார்க்கணும். அவர் என்ன சொல்ல வந்தார்னா, சூர்யா வந்து மும்பையில் இருக்கிறதுனால வெறும் இந்திக்காரங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்க, அவங்களுடைய ஆளுமை தான் அங்கே இருக்குது, அதனால் இந்தி எதிர்ப்பு படத்தில் நடித்தா நமக்கு வந்து அங்கே பிஸ்னஸில் பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றதுக்காக அவரை வந்து அதை வேணான்னு சொல்லியிருக்க மாட்டார். இது காரணம் வந்து பொய்யான காரணங்கன்னு சொல்லியாச்சு. எது எப்படியோ வாடிவாசல் அது ஓகே, அது என்ன கதைன்னு தெரியாமல் போயிடுச்சு. வந்து வாடிவாசல் வந்து வாடிவாசலுக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க. என்னென்னா ஓகே வாடிவாசல் டிசைன் ஆகிடுச்சு, கலைப்புலி தானு தயாரிக்கிற மாதிரி இருந்தது, ஒரு பெரிய பட்ஜெட் படம், சிசு செல்லப்பானுடைய படைப்பு தான் அது படமாக போகிறது, வெற்றிமாறன் மட்டும்தான் அதை மிக சிறப்பாக எடுக்க முடியும்ன்றதுல மாற்றுக்கருத்தே இல்லவே இல்லை. சூர்யாவுக்கும் அமீருக்குமான பிரச்சனை வந்த பொழுது அது பெரும் பிரச்சனையாக மாறிச்சு. வந்து பருத்திவரன் பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவர் மாறி 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 பேச ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையாக அதுக்கப்புறம் அடங்கி போயிடுச்சு. அது ஓகே. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த வாடிவாசலுக்குள் சூர்யாவுக்கு இணையான கேரக்டரில் அமீருக்கு இருக்குது, அந்த கேரக்டரை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுங்க அப்படின்னு சூர்யா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக ஒரு தகவல். அதுக்கு வந்து வெற்றிமாறன் துளி கூட ஒத்துக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு தகவல் என்னென்னா, ஒருவேளை சூர்யா இந்த படத்தை வேணான்னு சொல்லிட்டா வேறு எந்த ஹீரோவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வெற்றிமாறன் நினச்சா யாரை வேணாலும் ஹீரோவை மாற்றிடலாங்க. அந்த அவருடைய கதை மீது, அவருடைய ஸ்க்ரீன் பிளே மீது அவருக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. ஆகச்சிறந்த இயக்குனர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய கதைக்கு இந்த ஹீரோ தான் அப்படின்னு கிடையாது. இதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னா, வழக்கமாக இப்போ சிரஞ்சீவி என்ன பண்ணுறாரு, தமிழில் முன்னணியில் உள்ள இயக்குநர்களிடம்லாம் வந்து ஃபோன் பண்ணி அவரே நேரடியாக வந்து தன்னுடைய மகன் ராம் சரணுக்கு கதையெல்லாம் கேட்குறாரு. பிரதர் ஏதாவது கதை இருந்தால் நம்ம தம்பிக்கு ஒன்று சொல்லுங்கள், நம்ம தம்பி வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு. கேம் சேஞ்சர்லாம் வந்து அப்படி தான் சங்கருக்கு வந்து அவர் ஃபோன் போட்டு சொன்னதுனால தான் இந்த படமே வந்து அமைஞ்சதுன்னு எனக்கு ஒரே வந்து அட்லியே வந்து அல்லு அர்ஜுன் படம் பண்ணாமல் இருந்தால் ராம் சரண் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்தது. லியோ சமயத்தில் லோகேஷ் கனகராஜுக்கிட்டலாம் வந்து சிரஞ்சீவி பேசுனதா ஒரு தகவலாக இருக்குது. ஏன்னா இப்போ லியோ 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 1000 கோடின்னு பெரும் பரபரப்பில் இருந்து சஞ்சய் தத் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், மிஸ்கின் ஒரு பக்கம், ஆளுக்கு புகழ்ந்து பேசுவே ஒரு நாள் ஃபோன் போட்டு அவர் பேசுனதா தகவலாக இருக்குது. இப்போ என்னென்னா வெற்றிமாறனிடம் அதுமாரி சிரஞ்சீவி ஃபோன் போட்டு, பிரதர் நம்ம தம்பிக்கு ஒரு கதை இருந்தால் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார், ரேண்டமாக ஒரு வாடிவாசல் கதையை சொல்லியிருக்கார் சிரஞ்சீவிக்கு. சொன்ன உடனே அதை வந்து ராம் சரணுக்கு சொல்லும் பொழுது அவருக்கு என்னன்னு தெரியல, அது கனெக்ட் ஆகலை. ஏன்னா மாடுபிடி, இந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி இதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விதமாக மாறும். இது நம்மளுடைய மண்ணினுடைய கலாச்சாரம், இது நம்ம மண்ணினுடைய ஒரு வீர விளையாட்டு. நீங்களே இதே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அது கம்பளாவா அப்படின்னு வந்து எரும மாட்டை ஓட விட்டு அதில் வந்து பிடிப்பாங்க. இந்த காந்தாரா படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாறும். நீங்கள் ஆந்திரா மாடுகளே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த நீட்டு கொம்பு இங்கே சென்னையில் வண்டி மாடாக ஓடும், அதெல்லாம் ஆந்திரா மாடோடைய இறக்குமதி தான் அது. அந்த காலத்தில் வந்து இவ்வளோ பெரிய கொம்பு இருக்கும். அது இதனால் மாறும். அது ராம் சரணுக்கு அந்த படம் அந்த கதை சரியாக கனெக்ட் ஆகலையா, அது வேறு அவர் வெற்றிமாறன்கிட்ட வேறு ஒரு கதையை எதிர்பார்த்தாருன்னு தெரியல. இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிஞ்சு அவர் டென்ஷன் ஆகிட்டார். நமக்காக ஓகே பண்ணி வச்சாச்சு, ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தாச்சு, நம்ம போய் ஒரு ஜல்லிக்கட்டு காளையோட பழகியாச்சு, இவ்வளோ நடந்த பிறகும் இவர் போய் ராம் சரண் கதை சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு கதை இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது எந்தளவுக்குன்னு தெரியல. இப்படியா சரி வணங்கான் அது முடிஞ்சு போச்சு. இப்படியா இருக்கும்போது சூர்யாவுக்கு ஏன் இறங்கு முருகமாக மாறிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்குவா வந்து தீபாவளி ரிலீஸ்னு சொல்லியாச்சு. தீபாவளி அன்னைக்கு விடாப்பிடியாக விடாமுயற்சி வந்து களத்தில் இறங்கும் போல இருக்குது. ஏன்னா அவங்க வந்து லைக்காக ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணால் தான் இதில் வந்து நம்ம வந்து பண்ண செலவை எடுக்க முடியும் ரேஞ்சில் அவங்க இருக்காங்க. வந்து அது ஃபெஸ்டிவலில் வந்தால் தான் ஒரு பெரிய ஹீரோடைய படம் ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும். இது ஓகே. நேற்று சென்னை பாரிஸில் உள்ள காளிகாம்பாள் கோவிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு சூர்யா இம்மிடியட்டாக படப்பிடிப்பு கிளம்பிட்டார். இந்த 2ஆம் தேதி அந்தமானில் கார்த்திக் சுப்ராஜோடைய படம் ஸ்டார்ட் ஆகுது. சூர்யா 44, கார்த்திக் சுப்ராஜ் படம் கூட நடக்குமா நடக்காதான்னு ரேஞ்சில் இருந்தாங்க. இம்மிடியட்டாக ஆரம்பிச்சிருங்க பிரதர், தொடங்கிடுவோம். என்னை பற்றி தொடர்ச்சியான இது மாதிரியான வணங்கான்லேருந்து வாடிவாசல்லேருந்து புறநானூர்லேருந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இது அந்தமானுக்கு ஏன் இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்னா, அந்தமான் பின்னணியில் சொல்லக்கூடிய ஒரு படம் இது இந்த கதை அப்படின்னு. அந்த கதையை வந்து ஒரு வரி கூட இப்போதைக்கு எதுவும் லீக் பண்ணாதீங்க, எதுவும் சொல்லாதீங்கன்னு ஒரு கடுமையான உத்தரவு தன்னுடைய ஏடிஸ்க்கே வந்து கார்த்திக் சுப்ராஜ் போட்டிருக்காரு.
இந்த படம் இந்த கார்த்திக் சுப்புராஜோட படம் ஒரே ஏக்தம் முழு கால் ஷீட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரே ஷெட்யூலில் இந்த படத்தை முடிச்சிருங்க அப்படின்னு சூர்யா சொன்னதாக ஒரு தகவல். என்ன காரணம்னா, ஒருவேளை நீங்கள் தீபாவளிக்கு கங்குவா படத்துக்கு போட்டியாக விடாமுயற்சியை விட்டிங்கன்னா, பொங்கலுக்கு ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க குட் பேட் அக்லி அஜித் படம். அந்த நேரத்தில் இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜோடைய படத்தை, அதாவது சூர்யா 44 உள்ளே நாங்கள் களத்தில் இறக்குவோம், அது உறுதி, அதுக்காக நீங்கள் ரைட் நீங்கள் படத்தை பண்ணுங்கன்னு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, சூர்யா அஜித் மோதலாக மாறுமா அல்லது வந்து சூர்யாவிற்கும் வேறொரு இயக்குநர்களுக்குமான மோதலாக மாறுமா அப்படின்போது இது சூர்யா அஜித்துக்கான படங்களுக்கான மோதலாக தான் மாறும், 2 பேருக்குமான மோதலாக மாறாது. ஏன்னா கங்குவா கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சினிமாவில் அவ்வளோ கோடியை அந்த காலத்தில் சந்திரலேகாவுக்கு பண்ண செலவுக்கு இணையாக அந்த படத்தில் செலவு பண்ணியிருக்காங்கன்றாங்க. அது எப்படி வந்திருக்குது ஏது வந்திருக்குன்னு உண்மையிலே கடவுள் சாட்சியாக நமக்கெல்லாம் தெரியாதுங்க. அது சம்மந்தப்பட்டவர்கள்லாம் பயங்கரமாக புகழாரம் சூட்டிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே பிரமாதமாக வரட்டும், ஓடட்டும், உலக அளவில் பெரிய ஹிட்டடிக்கட்டும், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சூர்யாவுடைய புகழ் வளரட்டும். அது பெரிய சந்தோஷம்தான், ஒரு தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரியது. அதை தாண்டி அவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு அதில் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு லாபம் வரட்டும். 38 மொழியில் வந்து அதை டப்பிங் பண்ண போகிறாங்களா, தென்கொரிய நடிகர்கள்லாம் உள்ளே வந்து அது ப்ரொமோஷனுக்கு வராங்களாம், ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே ரைட், இதெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, நீங்கள் விடாமுயற்சி கங்குவாவுக்கு போட்டியாக உள்ளே இருக்குனீங்கன்னா குட் பேட் அக்லிக்குள்ளே நான் கார்த்திக் சுப்பராஜ் படத்தை கண்டிப்பாக இறக்குவோம் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஓகே, கீழே ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்க நீங்கள் முதல்ல வாங்க, இது கங்குவா வாங்க, வந்து இட்டடிங்க, இட்டு அடித்த பிறகு நீங்கள் எங்கள் தலைக்கிட்ட மோதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவில் இப்போ என்னென்னா, கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ ஜூன் மாதம் வந்தாச்சு, இது வரைக்கும் ஒரு உருப்படியான தமிழ் படமே வரலைங்க. நீ தமிழ் சினிமாவை காப்பாற்றியிருக்கிற ஒரே படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடன். உண்மையிலே அந்த கருடனுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த டீமு, அந்த படத்தினுடைய டைரக்டர் துரை செந்தில்குமாருக்கு தான். அந்த படம் தான் இப்போ அப்படியே கொஞ்சமாக இதுவாகி தியேட்டருக்கு கூட்டம் வர ஆரம்பிக்குது. சமீபத்தில் வந்த அந்த ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் வந்த படங்களுக்கு வந்து கரண்ட் பில் கட்ட முடியாத அளவு கூட காட்சிகள்லாம் ரத்து செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. இடையில் எலெக்ஷன், ஐபிஎல், இதுக்கு நடுவில் மஞ்சுமல் பாய்ஸு, அப்புறமா அது இதுன்னு மலையாள படங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா தப்பி பிழைத்து வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் பெரிய ஹீரோக்கள் இப்போ ஜூனுக்கு பிறகு ஜூலையிலேருந்து பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் ஒவ்வொன்றா விஜய், ரஜினி, கமல் இப்படியாக ஒவ்வொன்றா வரப்போகுது. இவர்கள் வந்து தான் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இதை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உள்ளார்கள். அதனால் வந்து இவருக்கு அவர் போட்டியா, அவருக்கு இவர் போட்டியான்றதை நிறுத்திக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான போக்கில் இந்த பெரிய ஹீரோக்கள் போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, கருத்து. நன்றி.